ஆட்சித்தலைவர் இல்லையே இல்லையே சென்ற 2 மாதமாக ஆட்சித்தலைவர் இல்லாமல் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட ஆட்சித்தலைவர். விவசாயிகள் ரொம்ப ஈஸியா போடுறாங்க, வானா வருவாங்க போனா போவாங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட நிலைமையில இந்த விவசாய அமைப்பில் கொடுக்கிற கூட்டத்தை மனுக்களே இதையே குற்றச்சாட்டா மாநில அளவு கொண்டு போகணும். முதலமைச்சர் ஏராளமான திட்டங்கள் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அறிவிச்சுட்டு வராரு. இந்த விவசாய அமைப்பு என்பது விவசாயிகளுக்கு மட்டும் போராடுறதில்லை, பொதுமக்கள் பிரச்சனைக்கு சேர்ந்து நாங்க அப்பப்போ குரல் கொடுத்துட்டு வரோம். இதையெல்லாம் கீழ் இருக்கிற கீழ்மட்ட அதிகாரிகள் நான் பேசுறதோட சொல்லுவேன், கலெக்டர் டிஆர்ஓ ஆர்டிஓ இவங்க எல்லாம் கொஞ்சம் சரியா செய்வாங்க. கீழ்மட்டத்துல யாருமே சரியா செய்யறதில்ல. அரசுக்கு மிகப்பெரிய கட்டளைகள் ஏற்பட்டுக்கிட்டே வருது. இது மேல போகுதா போகலன்னு தெரியல. இன்னைக்கு எங்களுடைய இந்த புறக்கணிப்பின் வாயிலாகவும் என்னுடைய இந்த பேட்டியின் வாயிலாகவும் விவசாயிகள் குறையிருக்கும் கூட்டம் என்பது சட்ட விதிகள் எப்படி நடக்கணும், இங்க கொடுக்கிற மனுக்களுக்கு உரிய நடவடிக்கை வேணும். அதாவது முக்கியமா ஒரு நண்பர் சொல்வார் அடிக்கடி, இந்த மணல் கொள்ள ஜல்லி உடைக்கிறது இல்லையா, அதெல்லாம் மிகப்பெரிய தவறு நடந்துகிட்டே தான் இருக்குது, யாரும் கேட்கறது இல்லை. அது வேற விஷயம். நாங்க அதுக்கு மட்டும் இங்க வரல, எல்லாம் ஒட்டுமொத்த பொதுமக்களுடைய சாதாரண பிரச்சனை, ரோடு வசதி, குடிநீர் வசதி, சாலை வசதி, இன்னும் மற்ற எல்லா பிரச்சனைக்காகத்தான் வந்துகிட்டு இருக்கிறோம். இதுக்கு ஒட்டுமொத்தம் ஆகும்போது எங்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை என்னன்னு சொன்னா, கூட்டம் சரியா நடக்கணும், கலெக்டர் கண்டிப்பா கலந்துக்கணும், இல்லையா கூட்டத்தை ஒத்தி வச்சு நடத்தணும் அப்படிங்கிறது ஒண்ணு. இங்க கொடுக்கின்ற மனுக்களுக்கு என்னைக்குமே இது கடுமையான குற்றச்சாட்டு, என்னைக்குமே தீர்வு சரியா காணப்படுறதே இல்லை. ஏதோ ஒரு தவறான ஒரு பதிலை எழுதி போட்டுவிட்டு எல்லா கீழ்மட்ட அதிகாரியும் தப்பிச்சு போயிடுறாங்க. இந்த நிலைமை ஏமாறும் நான் கேட்டுக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது பர்சனலாவே சொல்றேன். அரசுக்கு ஒரு நல்ல ஏற்படும்னு சொன்னா இந்த விவசாயிகள் குறைவீட்டை சரியா நடக்கணும், கொடுக்கிற மனுக்கள் சரிவர பரிசீலனை செய்யப்பட்டு தீர்வு காணப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இப்ப கலைக்கு வரலைங்கிறதுனால எங்க அலட்சியப்படுத்த எங்களுடைய உள்விளைவு எல்லாருக்கும் இருக்குது. அதனால புறக்கணிப்பு செய்யறோம். வேற கருத்தை சொல்லுங்க. எங்களுக்கு சொல்ல எங்களுக்கு தெரியாம இருக்கு. குறைகளை தீர்க்கப்படணும். அதுக்கு மாவட்ட ஆட்சியர் முன்னிலைப்படுத்தி அந்த நாளை ஒதுக்கணும். அரசு வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் இருக்கு, அதுல நெறிமுறைகளை பயன்படுத்தி இந்த கூட்டம் நடத்தணும். இது காணொலி காட்சியிலோ பல இதெல்லாம் கூட்டங்கள் நடக்குது, அதுல முறையா போய் பயன்படுத்தணும். இது விவசாய குறை தீர்ப்பு நாள் கூட்டம், முதல் கூட்டம் இந்த கலெக்டர் இந்த இடத்துல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடக்குது. அதை புறக்கணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது பொது வழியில வெளியிட எல்லாமே ஊடகங்கள் இருக்கு, செய்தி தொடர்பு இருக்கு, மாவட்ட செய்தி தொடர்பு இருக்கு. பொது வழியில வெளியிட்டாங்கன்னா அதுக்கு எங்களுக்கு இருக்காது, ஒண்ணுமே மூடா மந்திரமாக வச்சிருக்காங்களே, அதுதான் எங்களுக்கு செய்திங்கிறது ஒரு நிமிஷம் உலகம் முழுவதும் பரவுது. இப்ப கலெக்டர் இன்னைக்கு நேற்று தேர்தல் ஆணையம் வந்துருக்கு தெரியுது. கலெக்டர் இங்க இருக்கிற அதிகாரி கூப்பிட்டு இந்த கூட்டம் இத்தனாம் தேதிக்கு 2020 நாளைக்கு போடலாம், நாளைக்கு திருப்பூர் மாவட்டம் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் கலந்துக்கலாம், அதனால நாளைக்கு தேதி மறுதேதி அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு கரூர் மாவட்டம் மறுதேதி அறிவிச்சிருக்கலாம். விவசாயிகள் இதை அலட்சிய போக்கு நோக்கத்துல தான் இன்னைக்கு மாவட்டம் நடந்திருக்குது. அதனால இதை வன்மையா கண்டிச்சு வெளிநடப்பு செஞ்சிருக்கு. அதே மாதிரி மீண்டும் அறிவிச்சு ஒவ்வொரு மாதமும் மாவட்ட ஆட்சியர் கண்டிப்பா கலந்துக்கணும். ஏன்னா மாவட்ட ஆட்சியர் இன்னைக்கு புதுசா மாவட்ட ஆட்சியர் வந்திருக்காங்க. புதுசா மாவட்ட ஆட்சியர் குறைகளை நம்ம எடுத்து சொல்லி தீர்வு ஏற்படுத்தின ஒரு வந்தா எங்களுக்கு ஒரு ஏமாற்றமா தான் இருந்தது. அதனால வெளிநடப்பு செஞ்சு முக்கியமான பிரச்சனை என்ன, இந்த செய்தி இங்கேயே அமுக்க கூடாது. இது கவர்மெண்ட் நாலேஜ் கொண்டு போகணுங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். கரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறையீடு என்னைக்குமே சரியா நடக்கிறது இல்லை. இது சரியா நடக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு ஏற்பாடு பண்ணணும். இப்ப நீங்க எல்லாம் எடுக்கிற செய்தி அரசுடைய கவனத்துக்கு போகணும், தாழ்மையான வேண்டுகோள். அதையும் வச்சுக்கிறேன், அரசுக்கு தான் போகணும்.